வணக்கம் மக்களே. நம்முடைய இன்று ஒரு தகவல் யூடியூப் சேனல்ல மற்றும் ஒரு புதிய பதிவு. சாரி, என்னோட குரல் கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதனால கொஞ்சம் கிளாரிட்டி இல்லைன்னா மன்னிச்சுக்குங்க. பட் இது ரொம்ப நாளா இந்த பதிவு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, இது கொடுத்தாகணும்னு ரெடி பண்ணி வச்சேன். ஒரு 2 ஹவர்ஸாக ரெடி பண்ணியிருந்தேன். தலைமுடி இந்த காலத்துல சின்னவங்க இருந்து பெரியவங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இளநரையும் தலைமுடி கொட்டுறது தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா சின்ன வயசு பசங்கள்ல இருந்து பெரிய பேர் முன்னெல்லாம் பெரிய 40 வயசு 45 வயசு ஆனாதான் வந்தது. இப்ப அப்படி இல்லை. சரி, அதான் நம்ம இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில சேனல்ல இதை பத்தி சொல்லலாம்னு. இதுக்கு நான் நான் வீட்டில் இந்த மெத்தட்ல தாங்க ஆயில் ப்ராக்டிஸ் பண்றேன். நானே இது ப்ரிப்பேர் பண்ணேன். நான் ப்ரிப்பேர் பண்ண வீடியோ தான் இப்போ போட்டிருக்கேன். இந்த எனக்கு எப்படின்னா, எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, சளி ப்ராப்ளம். நார்மலா கொஞ்சம் அப்ளை பண்ணாலே இப்போ மருதாணி கிருதாணியோ எது போட்டாலும் எனக்கு முன்னெல்லாம் ஒத்துக்காம இருந்தது. பட் ஆனால் நான் துணிஞ்சு எல்லாத்துக்குமே என்ன பண்ணேன்னா, சரி எல்லாத்துக்கும் பண்ணி பார்ப்போம் என்னது. ஆனால் கொஞ்சம் நாளடைவில் ஒரு 1 இயர் கழிச்சு இப்போ எனக்கு எது அப்ளை பண்ணாலும் எல்லாமே ஒத்துக்குது. அதனால அப்ளை பண்ணது சிலது ஒத்துக்கலைன்னா டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுங்க. பட் எதுவுமே ஒத்துக்கலன்னு விடுறதை விட அதை ப்ராக்டிஸ் பண்ண அது நம்ம உடம்புக்கு அது அடாப்ட் ஆகும். ஸோ முக்கியமா இதை நான் வச்சிருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா ஜடா மஞ்சள். இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. தலைமுடி நல்லா வரத்துக்கும் வேர் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் முக்கியமானது இந்த ஜடா மஞ்சள். இது பார்த்தீங்கன்னா இமயமலை ஓரத்துல தான் கிடைக்கும். எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இது பெரும்பாலான பொருள்கள்லாம் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இது எல்லாமே வாங்கிக்கலாம். 50 கிராம் வாங்கிங்க. மருதாணிலை 3 கைப்பிடி எடுத்துங்க. கருவேப்பிலை 3 கைப்பிடி. நாட்டு செம்பருத்தி பூ 15. நாட்டு செம்பருத்தி இலை 3 கைப்பிடி. வேப்பிலை 15. துளசி 20. வேப்பிலை தலைமுறை அரிக்காம இருக்கிறதுக்கும் பொடுகுகள்ல நீக்கிறதுக்கும் வேப்பிலை. துளசி பார்த்தீங்கன்னா சளி பிடிக்காம இருக்கிறதுக்காக துளசி போட்டிருக்கேன். நாட்டு நெல்லிக்காய் ஒரு 15. கொய்யா மற்றும் எலுமிச்சை இலை 3. மற்ற பொருட்கள் எல்லாமே அதுபடி போட்டிருக்கேன். அது என்னன்னு பாருங்க. இந்த பொருள்கள் எல்லாம் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இது 1 டே முன்னாடியே நீங்க என்ன பண்ணணும்னா, அது ஈவினிங் காசுறீங்கன்னா காலையில் இந்த வேலை செய்யுங்க. எனக்கு 1 டே ஆயிடுச்சு இந்த வேலை செஞ்சு. 1 டே ப்ராசஸ் தான் இது. காலையில் ஆரம்பிச்சுன்னா இது மற்ற மாதிரி முடியாது. ஸோ என்ன பண்ணும், மார்னிங் 6 மணி 7 மணிக்கெல்லாம் எல்லா பொருளும் பொருள் போட்டிருக்கு இல்லைங்களா, இலை காய் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, நல்லா வாஷ் பண்ணிடுங்க தண்ணியில். நல்லா வாஷ் பண்ணி ஒரு காட்டன் துணியில் எடுத்து உணர்த்துங்க. பரவாயில்ல, வெயிலே உணர்த்துங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஈரம் இருக்கக்கூடாது நமக்கு. ஈரம் இருந்தாலும் அந்த காட்டன் துணி இழுத்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இதுதான். நீங்கள் என்ன காசு முடிவு பண்ணினா, ஆனால் இந்த இலைகள்லாம் நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே கலெக்ட் பண்ணினா அன்றைக்கே எல்லாம் முடியாது. நான் பார்த்தீங்கன்னா இந்த இலைகள்லாம் ஒவ்வொரு இடமா கலெக்ட் பண்ணி, எங்கள் வீட்டில் எதுவுமே கிடையாது. செம்பருத்தி பூ இலையெல்லாம் ஒவ்வொரு வீட்லையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்தது. கொய்யா இலையும் வேப்பிலை மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா கலெக்ட் பண்ணி க்ளீன் பண்ணி முன்னாலே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் வாஷ் பண்ணிட்டேன். அது என்னென்ன பொருளுங்கிறது நான் தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பெரிய தட்டில் ஃபுல்லாக செம்பருத்தி எல்லாமே நல்லா தெரிஞ்சுங்க. நாட்டு செம்பருத்தி, அதாவது ஒத்த செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி கிடையாது. ஒத்த செம்பருத்தி இருக்கிற இலை. அதே மாதிரி ஒரு இதில் இருக்கிறது, பவுலில் இருக்கிறது ஃபுல்லாக மருதாணி இலை. நெல்லிக்காய் 15 சொன்னேன் இல்லைங்களா, நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துட்டு கொட்டையை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக வச்சிங்கன்னா அரைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ, மிளகு, அது எடுக்கும்போது வச்சுக்க நீங்கள் ஒரு 10 15 போட்டால் போதும். கருவேப்பிலையும் வேப்பிலை ஒரு 10 15 போதும். துளசி இலை ஒரு 15. அது அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஓமவல்லி தழை, அதுக்கப்புறம் கொய்யா இலை, எலுமிச்சம்பூ, எலுமிச்சை மரத்தில் இருக்கிற இலை, இந்த 3 இலையும் அதில் வச்சுருக்கேன். ஒரு இதில் இருக்கிறது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிச்சிருக்கேன். கருவேப்பிலை தான். ஒன்று பார்த்தீங்கன்னா நாட்டு கருவேப்பிலை எனக்கு கிடச்சிது. ஒரு கோயிலில் இருக்குது, எங்கள் பெருமாள் கோயிலில் இருக்குது நாட்டு கருவேப்பிலை. அந்த இலை பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக வேப்பிலை மாதிரியே இருக்கும். ஆனால் மெலிசாக சின்னதாக இருக்கும், குசு குசாக இருக்கும். அது நாட்டு கருவேப்பிலை வச்சா ரொம்ப நல்லது, நல்ல முடிக்கு ஸ்ட்ரென்த்து. அதனால நான் கோயிலில் போய் அதை எடுத்துகிட்டு வந்தேன். அது ஒரு கைப்பிடி எடுத்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நம்ம ரெகுலர் கருவேப்பிலை ஒரு 2 கைப்பிடி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி காய வச்சா இவ்வளோதாங்க வரும். 3 கைப்பிடி எடுத்து வச்சுக்கிங்கன்னா இந்த அளவுக்கு தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இலைகள் எல்லாமே அரைச்சிடணும். இதில் அரைக்கக்கூடாத பொருள்னு பார்த்தோம்னாக்கா மிளகு அரைக்கக்கூடாது. மற்றது எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி இருக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா.
தண்ணி போடாம தான் அரைக்கணும். ஸோ இவ்வளவுதான் பொருள் பாருங்க. இது ஃபைனல் ப்ராசஸ். சரி, உங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கும்ல அந்த எண்ணெய் எப்படி பார்க்கணும்னு தெரியணும் இல்லையா? அதனால இது நைட் ரெடி பண்ணி கொண்டு வந்து எங்க ஹாலில் வச்சுட்டேன். ஏன்னா இது வந்து நைட்டு ஓவர் நைட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊறணும். அந்த ஹீட் வெளியில போகணும். பகல்ல எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சோம்னா அதை மெயின்டைன் பண்ண முடியாது. தண்ணி கிண்ணி பட்டுச்சுன்னா கஷ்டம். அதனால ஓவர் நைட்ல அதை பண்ணி ஒழிக்கணும். இதுதான் முக்கியம். ஜடா மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு கிண்ணத்துல வெந்தயம், ஒரு கிண்ணத்துல கருஞ்சீரகம், எல்லாம் 50 கிராம். ஜடா மஞ்சள் 50 கிராம். அது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வேர். அது அந்த லிஸ்ட்ல போட மறந்துட்டேன். வீட்டில் இருந்துச்சு, அதனால அது போட்டேன். நீங்கள் போடலனாலும் விட்டுறலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வெட்டி வேர் எங்கள் வீட்டில் எப்பவுமே இருக்கும் பூஜை ரூமில். அது கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி, அவுரி பொடி. வெள்ளை கரிசலாங்கண்ணி ஒரு பாக்கெட் எடுத்துங்க, அவுரி பொடி 2 பாக்கெட் எடுத்துக்கோங்க. இது வெந்தயம். ஆக்சுவலாக அதில் இருந்தது தனியாக அது எடுத்து வச்சிருக்கேன். அளவு இதுதாங்க, இந்த அதான் போட்டிருக்கு பாரு. 2 பாக்கெட் அவுரி, 1 பாக்கெட் வெள்ளை கரிசலாங்கண்ணி. 2 கரிசலாங்கண்ணியும் போடலாம். ஆனா உங்களுக்கு இதுல வந்து பவுடருக்கு பதில் உங்களுக்கு இலையே கிடைக்குதுன்னா தாராளமா இலைய வாங்கி இந்த அரைக்க சொன்ன பார்த்தீங்கன்னா மற்ற இலைகள்லாம் அரைச்சோம் இல்லையா, அதோட சேர்த்து இதையும் அரைச்சிருங்க. எனக்கு கிடைக்கல, அதனால வந்து நான் பவுடர் வாங்கிட்டேன். இலை கிடைச்சா நான் கூட ஒரு 2 வாரமா சொல்லி வச்சேன் கீரைக்கார்ட்ட. பட் அவர் கிடைக்கவே இல்லை சார், கிடைக்கவே இல்லை. சரி, வேற வழி இல்லை, ரெடி பண்ணிட்டேன். இது பார்த்தீங்களா, சுத்தமான நாட்டு தேங்காய் எண்ணெய், சுத்தமான நாட்டு நல்லெண்ணெய், 50 ml வந்து விளக்கெண்ணெய், அந்த சின்னதா இருக்கிறது, ரெட் கலர்ல இருக்கிறது. நல்லெண்ணெய் உங்களுக்கு தெரியும். நல்ல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல பியூர் நாட்டு செக்கெண்ணெய். எல்லாமே பார்த்தீங்கன்னா கலரே உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும். எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க. இதுதான் நான் எடுத்துக்கிட்டது. இதுதான் இங்க தண்ணி படாம அரைச்சு வச்சது. அந்த இலைகள்லாம் சொன்னேன் இல்லைங்களா, எல்லா இலையும் போட்டோம். அதோட வந்து நெல்லிக்காய் இலைகள் எல்லாத்தையுமே அரைக்கணும். அரைக்க கூடாத பொருள் நான் சொல்லிட்டேன். மிளகு அரைக்க கூடாது. அதே மாதிரி கருஞ்சீரகம் அரைக்க கூடாது. கருஞ்சீரகத்தை அப்படியே எண்ணெயில போடணும். அது என்ன ப்ராசஸ்ல வரும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். இது கொஞ்சம் லெங்க்தி வீடியோ தான். ஏன்னா இது ஒரு நாள் ப்ராசஸ். 19 மினிட்ஸ்ல நான் பண்ணதே பெரிய விஷயம். ஏன்னா எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லணும். அது அந்த கரைச்சது அளக்கிறதுக்காக அந்த இது எடுத்து அந்த வீடியோ ஆட் பண்ணேன். ஏன்னா அந்த பவுடர் எப்படி ஆட் பண்ணணும் பொருளோட தெரியணும் இல்லைங்களா? அது பாருங்க. ஏற்கனவே அந்த அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா இலைகள் எல்லாம், அதோட சேர்ந்து அவுரி பொடியும் அதோட சேர்ந்து க வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றது. தண்ணியே இருக்கக்கூடாதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் நஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அது எண்ணெயில கொதிக்கும் போது சரியா போயிடும். இருந்தாலும் தண்ணி போடாம தான் அரைச்சேன். இந்த பாருங்க, இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எது எது எப்போ போன்றது என்ன காய்ச்சும் மெத்தட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த காலத்துல இப்ப சின்ன வயசுல நல்ல இம்மிடியட் ரிசல்ட் கொடுக்குங்க. அதாவது ஒரு 20 வயசு பசங்களுக்கு வந்துருச்சுன்னா இதை நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. சீக்கிரமே 40 வயசு ஆளுங்களுக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும். அவங்களுக்கு ஒரு 2 மாசம் ரிசல்ட், நமக்கு ஒரு 6ல இருந்து 8 மாசம் ஆகும். ஏன்னா நான் இந்த ஆயில் அப்ளை பண்ணேன். இதுக்கு முன்னாடி ஒரு 8 months முன்னாடி இந்த ஆயில் தான் அப்ளை பண்ணேன். அது காலி ஆயிடுச்சு. அதனால இப்ப 2 மாசம் முன்னாடி இது ப்ரிப்பேர் பண்ணேன். அதே மெத்தட்ல தான் பண்ணேன். ஆனா நல்ல ரிசல்ட் இருக்குங்க எனக்கு. அதனாலதான் சரி மக்களுக்கு இது வீடியோவை பண்ணலாம். முக்கியமான விஷயம், உங்களுக்கு சளி இதுல வந்து எல்லாமே இருக்கு. அதனால தான் நான் அது சளிக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஓமவல்லி தலையை ஆட் பண்ணியிருக்கிறேன், வேப்பிலை போட்டிருக்கேன், துளசி போட்டிருக்கேன். இது 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது 3 உங்களுக்கு சளி பிடிக்காது. நமக்கு நல்லாவே தெரியும். சளியை வெளியேற்றுறது துளசி, அதுக்கு உண்டான ஹீட்டு கொடுக்கறது துளசி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓமவல்லி தலை உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது அதோட வேப்பிலை நம்ம போட்டிருக்கோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூடு பண்ணாதீங்க. ஏன்னா எண்ணெய் சூடு பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம், மேலே பொரிக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நான் என்ன போடுறேன் பாருங்க, வெந்தயம் போட்டேன்னா வெந்தயம் போட்டுட்டு எண்ணெய் எப்போ பற்ற வைக்கணும் நான் சொல்றேன், அப்பதான் பற்ற வைக்கணும். எல்லாம் சூடு ஏறணும்னு போனோம்னாங்க அது மற்ற பொருளுக்கு. ஆனால் இதுக்கு அப்படி பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் வெந்தயம் போட்டிருக்கோம் அடியில். அதுக்கப்புறம் வந்து கருஞ்சீரகம் போட்டுட்டு இதுதான் ஜடா மஞ்சள். ஜடா மஞ்சள் நீங்க வந்து ஒண்ணு பண்ண இடிச்சு கூட போடலாம், தப்பு இல்லை. இது வந்து போடணும். ஜடா மஞ்சள் போட்டுட்டு இது பாருங்க, நம்ம அந்த அரைச்சு வச்ச கலவை இருக்குல்ல பொடி, அதுக்கப்புறம் இலைகள், நெல்லிக்காய் எல்லாம் சேர்ந்தது, அதுவும் இதுல போட்டுறணும். இப்ப வரைக்கும் பாருங்கன்னா அடுப்பு பத்த வைக்கவே இல்லை.
ஏன்னா மத்தது மாதிரி இது கிடையாது. ஸோ இது போடுங்க. ஸோ இப்போ இருக்கிற பிரச்சனை இதுதான். நான் நிறைய வீடியோஸ் இப்போ நான் போட்டிருக்க வீடியோஸ் சமையல் போட்டிருக்கேன், ஆன்மீக சம்பந்தமான குறிப்புகள் கொடுத்துருக்கேன், கோயில் vlog போட்டிருக்கேன், எல்லாமே நல்ல ரெஸ்பான்ஸு. பட் நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க. இப்போதான் கமெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது, ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த பதிவு ரொம்ப நாளாக நான் ரெடி பண்ணி வச்சு கொடுக்கவே இல்லையேன்னு ஒரு மனசுக்கு தோணுச்சு. அது என்ன உங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு. எல்லாம் ரெடி பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்குறேன் தொண்டை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி, நான் இன்னும் மைக் செட்லாம் வாங்கல. 100 சப்ஸ் பாருங்க, மிளகு இடிக்கக்கூடாது சொன்னேன் இல்லையா, மிளகு 100 பாருங்க, இப்பதான் ஏத்தி வச்சிருக்கேன். அதனால தான் இதை காமிக்கிறேன். இல்லைன்னா மேலே தெளிச்சிச்சுன்னா எண்ணெங்க எல்லாம். அதனால வந்து இப்போ கிண்டி விடுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்ன, என்ன அளவு சொல்லலை. இதெல்லாம் என்ன பண்ணியிருந்தேன்னாக்கா 1.5 லிட்டர் நல்லெண்ணெங்க. சரி, சாரி, 1.5 லிட்டர் சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெய். ஓகேங்களா? அதுல 1/2 லிட்டர் நல்லெண்ணெய். ஸோ மொத்தம் 2 லிட்டர். 2 லிட்டர் காசு நமக்கு 1.5 லிட்டர் கிடைக்கும். பாருங்க, காய்ச்சுற மெத்தட். தண்ணி கிண்ணி எதுவுமே இல்லாம பண்ணுங்க. நான் இது பண்ண ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் ஒரு 5 o'clock ஆரம்பித்தேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக தூக்கலாக வச்சுருப்பேன், ஏன்னா சூடு பண்ணலை இல்லைங்களா. அதனால முதல்ல அப்படி நமக்கு சூடு கைக்கு புகை வரும். அந்த சூடு ஏறினதுக்கப்புறம் நமக்கு அந்த வாசம் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிம்மில் குறைச்சிடும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இந்த வேலை எனக்கு 1 டே ஆச்சுங்க. நைட் 10 மணிக்கு நான் முடிச்ச பாருங்க. 10 மணிக்கு முடிச்சு எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் இதை ஹாலில் கொண்டாந்து வச்சு, ஏன்னா இது வெளியில வச்சாலும் டஸ்ட்டோ இல்லை ஏதாவது பூச்சி கிட்டி விழுந்துருமோன்னு பயம். பகல்ல வச்சா தண்ணி கிண்ணி அதில் பட்டுருச்சுன்னா மொத்த உழப்பும் வீணாக போயிடும். ஸோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நேரம் நைட்டு தான், யாரும் வராத இடம். ஸோ அப்போதான் இது பாருங்க, முதல்ல வந்து 1 லிட்டர் தான் ஊற்றினேன், இப்போ 1/2 லிட்டர் ஊற்றிருக்கேன். ஸோ மொத்தம் 1.5 லிட்டர். பாருங்க, அது போட்டுருந்தா எவ்வளோ தெரியும் பாருங்க. இதான் சுத்தமான நாட்டு சர்க்கரைன்னு நல்லா இப்படி பொங்கி நுர வருங்க. இது காசுற பதம் எப்படின்றது உங்களுக்கு சொல்லணும் இல்லைங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கொஞ்ச நேரம் இலைகள்லாம் என்னதான் நம்ம இது பண்ணாலும் அதை அரைக்கும் போது அதுல தண்ணி விடும் இயற்கையாவே. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த தண்ணி இந்த இதுல போயிடும். அதுக்காக தான் நாம தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றக்கூடாது. அதுல இருக்கிற இது வந்து இதுலயே போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா ஊத்திட்டோம், நம்மளால அதை செஞ்சு மாள முடியாது. அதுதான் இந்த பாருங்க, இப்ப நம்ம கிண்டி எடுக்கிறோம் பாருங்க, உங்களுக்கு மணல் பக்கம் வரணும். இப்ப மணல் பக்கம் வரல. இந்த மணல் பக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 hourலேருந்து 45 minutes ஆகும். ஏன்னா பாருங்க, சிம்மில் வச்சேன். முன்னாடி ஃபுல் தீல வச்சிருந்தேன்னா இப்போ சிம்மில் வச்சது, அதனால வேலை லேட்டாக தான் ஆகும். பொறுமை முக்கியங்க. எங்க கூட திட்டிருந்தாங்க, நான் இந்த உட்காந்து பண்ணினுக்கிறேன் நீன்னாங்க. ஆனால் இப்போ நம்ம பொருள் நாம செஞ்சு பாருங்க, இன்னும் வரல, வரும். நம்ம கைப்பட நமக்கு உடம்பு எப்படி நமக்கு தாங்க தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொரு விதமான பொருள் ஆட் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து என் உடம்பு எப்படி இருக்கும், என் ஒய்ஃப் எப்படி இருக்கும் பார்த்து அதுக்கேத்தமான பொருள். இதுல இன்னும் நீங்க நிறைய ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ ஆட் பண்ணிக்கலாம். ஏகப்பட்டது இருக்கு. எனக்கு கிடைச்ச பொருள் இவ்வளவுதான். முடிஞ்ச வரைக்கும் இலைகள்ல டைரக்டா நான், எக்ஸப்ட் அவுரி அப்புறம் கரிசலாங்கண்ணி, இது 2 தான் எனக்கு கிடைக்கல. அதனால வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இது 1 டே ப்ராசஸ். கண்டிப்பா இதுதான் நான் இப்போதைக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 வீக்ஸ் அப்ளை பண்ணேன். ஏற்கனவே 1 இயரா அதை அப்ளை பண்ணதுனால என் பாடி அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. இப்போ இது இம்ப்ளிமெண்டா போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்ல எனக்கு நல்ல ஹேர் growth தெரியுது கண்ணுக்கே. ஹேர் growth இருக்கு. அதே மாதிரி எனக்கு ஃபுல்லா ஒயிட் ஹேர். இது போட்டு இது பண்ணோம். ஆனா இது இல்லாமங்க அடிஷ்னலா ஒரு ப்ராசஸ் பண்ணணும். நம்ம முடி வந்து இந்த ஆயில்லையும் வரும், பட் கூட இயற்கையாவே ஊட்டச்சத்து கொடுக்கணும். முதல்ல எம்டி ஸ்டமக்ல கருவேப்பிலை சாப்பிட பழகுங்க. அதே ஒரு 5 கருவேப்பிலை சாப்பிட்டா போதும். நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து வச்சுங்க. காலைல எம்டி ஸ்டமக்ல நெல்லிக்காய் சாப்பிடுங்க. இல்லையா, சாப்பிட முடியல வேலையில இருக்குன்னா கூட நீங்க கொஞ்சம் நஞ்சமா இது பாருங்க. இது வெட்டி இது இப்பதான் வந்து என்ன போடுறேன்னா அந்த செம்பருத்தி பூ. ஏன்னா செம்பருத்தி பூ அரைச்சிட்டோம்னா ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ இதுல அந்த எசன்ஸ் இறங்கணும். ஒரு அரை பர்சன்டேஜ் எண்ணெய் நல்லா காசு அது வாசம் வந்ததுக்கு அப்புறம் இதை போடுங்க. ஏன்னா இது நல்லா இறங்கும். ஏன்னா ஓவர் நைட் நம்ம வைக்க தான் போறோம், அந்த எசன்ஸ் இறங்கிடும் எண்ணெயில. அதனால அது பிரச்சனை இல்லை.
ஸோ பிச்சு அது போடுங்க. இதுல ஆரம்பிச்சேன். ஓகே. சாரி, அடிக்கடி இரும்பல், தப்பா எடுத்துக்காதீங்க. பட் இது கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்துல இது நான் இன்னைக்கு பண்றேன். முக்கியமானது 2 விஷயம். இது வந்து இரும்பு கடைங்க. இரும்பு கடால தான் இந்த எண்ணெயை தவிர்த்து இந்த எண்ணெயை அப்ளை பண்ணி எப்படி எல்லாம் வைக்கணுன்றதை நான் சொல்றேன். முக்கியமா இந்த எண்ணெய் ரெடி பண்றதுக்கு முன்னாடி இது பாருங்க, வெட்டி வேர் நான் சொன்னேன் இல்லைங்களா, சின்ன சின்னதா கட் பண்ணி போடுங்க. இந்த எண்ணெயை வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இது அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போதே உடல் நம்மளோட உணவு பழக்கத்தை கொஞ்சம் மாத்திக்கணும். இது மட்டுமே போட்டு ரிசல்ட்னா உடம்புல வந்து இன்சைட்ல அதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்தை நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணிட்டோம்னா இது போய் இன்னும் நமக்கு என்ன ஆகும்னா இம்மிடியட் ரிசல்ட் நமக்கு உடனடியா கிடைக்கும். அதாவது இப்போ ஃபீவர் நான் சும்மாவே 5 நாள் கழிச்சு சரியா பண்ண போகும், அதுக்கு 5 நாள் ஆகும். அதே பேராசிட்டமல் எடுத்தோம்னா 1 டேல சரியா போயிடும். அந்த மாதிரி தான் நமக்கு இது ரிசல்ட் கொடுக்கணும்னா அடிஷனல் நம்மளும் நம்மளோட உணவு பழக்கத்தை மாத்திக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இயற்கை காய்கறிகள், கீரைகள் எல்லாம் சாப்பிடுங்க. எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க. காய்கறில அவ்வளவு இருக்கு. அதை தாண்டி எம்டி ஸ்டொமக்ல நெல்லிக்காய் நெல்லிக்காய் எம்டி ஸ்டொமக்ல சாப்பிட முடியலையா, டிராவல் பண்றீங்களா, 1 ஹவர் டிராவல் அந்த நேரத்துல கூட ஒன்று எடுத்துன்னு போயிடுங்க. பஸ்ல அப்படியே கடிச்சு குறைச்சி சாப்பிட்டு போயிடுங்க. பட் காலையில முடிஞ்சா கருவேப்பிலை 5 இலை சாப்பிடுங்க. அது நல்லா ஹீட் பண்ணும் உடம்புக்கு. சில பேருக்கு வந்து ரொம்ப ஹீட் ஆயிட்டு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. உங்க உடம்பு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துங்க. ஒரு ஆள் 2 இலை எடுத்துங்க. அது உடம்பு கொஞ்சம் அடாப்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணீங்க. எடுத்த உடனே நிறைய எடுக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு உடம்பு ஒவ்வொரு மாதிரி. ஏன்னா எனக்கு நான் முதல்ல 10 15 சாப்பிட்டேன், சுத்தமா முடியல. அதுக்கப்புறம் சரி நம்ம உடம்பு செட் ஆகுதுக்கு அதை குறைச்சி 5 ஆக்குனேன். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் அது ஒரு 1 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணி உடம்பு அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணேன். அப்ப அது ஒண்ணும் பண்ணல நமக்கு. சரி, இது வந்து பேசிக். அது மட்டும் இல்லாம முடிக்கு வந்து இயற்கையா கலர் வரணுமா டைஸ் எல்லாம் அப்ளையே பண்ணாதீங்க. உங்க இடத்துல கண்டிப்பா எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா மருதாணி இலை கிடைக்கும். இந்த பாருங்க இப்ப வந்து அந்த பதம் வருது பாருங்க. முன்ன வந்து வழுக்கின்னு போயிடுச்சு பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி காட்டும் போது அப்படியே வழுக்கி போச்சு. இப்ப பாருங்க அப்படியே நிற்கும். இதான் மணல் பதம். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிளா வராம அப்படியே மொத்தமா வரும். மணல் அப்படித்தானே வரும், அந்த மாதிரி வரும். ஸோ மருதாணி இலை வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 2 தடவையோ கண்டிப்பா வந்து மருதாணி இலையை அரைச்சி நைட்டு வந்து டீ தூள் டிகாஷன் போட்டு ஊற வச்சிருங்க. ஒரு 8 to 12 hours இருக்கட்டும். காலையில எச்சு அதை அப்ளை பண்ணி குளிச்சுட்டு அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவுரி பொடி போடுங்க. அவுரி பொடி வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கும் போடலாம், இல்ல உடம்புக்கு ஒத்துக்கலையா அடுத்த நாள் கூட போடுங்க. பட் ஆனா அதை அப்ளை பண்ணும்போது ஹேர் கிளீன்டா இருக்கணும். டஸ்டோ ஆயிலோ இருக்க பாருங்க. மணல் மணல் பதம் எப்படி வருது பாருங்க, செட் செட்டா இருக்குது பாருங்க. அதுவும் நான் பண்றேன். அது வந்து மாசத்துக்கு 2 தடவையாவது பண்றேன், இல்ல மாசத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணுவேன். அவுரி போடும்போது என்ன ஆகுனா, நான் மேக்ஸிமம் டைம் இருக்காது. அதனால காலையில மருதாணி போட்டு ஊற வச்சு 4 ஹவர்ஸ் கழிச்சு அப்படியே ஜஸ்ட் தண்ணி போட்டு, இல்ல தலைக்கு மட்டும் தண்ணி போட்டு அலசிட்டு உடனே நல்லா தொடச்சிட்டு அவுரி அப்ளை பண்ணுவேன். அவுரிக்கு மட்டும் ஓவர் நைட்லாம் வைக்கக்கூடாது. ஒரு ஜஸ்ட் 1 minute 2 minutes கலந்துட்டு. பட் நான் அவுரி போடும்போது என்ன பண்ணுவேன்னா இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிப்பேன். நம்ம கல் உப்பு கொஞ்சம் ஊற வச்சு நல்லா வெது வெதுப்பா ஆனதுக்கு அப்புறமா அதை போட்டு அப்ளை பண்ணிப்பேன். இதை முடிச்சுட்டு நீங்க இதை எப்படி பண்ணணும்னா ஓவர் நைட் இதை விட்டுட்டு 20 days கண்ணாடி பாட்டில் நெக்ஸ்ட் டே மாத்திட்டு கண்ணாடி பாட்டில் 20 days வச்சு